ரொம்பவே சத்தான சுவையான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி ஏற்கனவே தெரியும். தெரியாதவங்க புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் முதல்ல பருப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கீரை கடையில் எப்பவுமே பூண்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம். அரை வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திங்கனாலே போதும். புளியை அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நம்ம தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கதால புளியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா புளிப்பு சுவை ஜாஸ்தி ஆகிடும். இப்போது பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சுடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பார்க்கலாம். பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை, தண்டுக்கீரைன்னு உங்களுக்கு விருப்பமான கீரைகளை சேர்த்துக்கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் இதை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கீரை வெந்து வர்றதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அதோட நிறம் மாறிடுங்க, சுவையும் மாறிடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். கீரையோட நிறம் மாறாமல் நல்லா இது போல் லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. கீரையோட நிறமும் மாறல, கீரை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இப்போ இதை கீரை சட்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. லேசாக இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விடுங்க. மிளகாய் கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. லேசாக வறுத்துட்டு இப்போ இதை கீரையோடு சேர்த்துக்கலாம். இப்போ மத்து வச்சு இது நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை கீரை சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட 1-2 பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து சரியான பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நீங்கள் இதை தாளிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் சேர்த்தும் நீங்கள் இதை தாளிச்சிக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்டியான ஒரு முருங்கைக்கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.